பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டி வழியாக பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, மத்திய 28ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இன்னை நாளிலே இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிறந்து அவர் வளர்ந்து ஊழியம் செய்து நமக்காக அவர் மரித்து உயிர்த்து அவர் எடுக்கப்பட்டது 2026 வருடங்கள் ஆயிடும். அவர் வரும் மலையும் என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த வார்த்தைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது, கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நான் சொன்னதை தான் செய்வேன், செய்ய போகிறத தான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, ஒருத்தரும் செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், செய்தார். பிரியமானவர்களே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்றைக்கி போய் பாருங்கள். பிரியமானவர்களை பார்க்குறவங்க இஸ்ரவேல் மக்கள் தேசத்துக்கு போக முடியுமா உங்களால்? முடிஞ்சுன்னா போய் பாருங்கள். இன்றைக்கு அந்த கல்லறை திறந்த வாக்கிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போது அவர் சொன்னபடி ஜீவன் இருக்கும்போது சொன்னால், நான் மறிப்பேன், 3ஆம் நாள் தான் உயிரோடு நான் வருவேன்னா 3 நாளும் பூமியில் இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது பாருங்கள் ஒரு மனுஷன். அதுலேயும் சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க, நிறைய காரியங்களை அவர் துன்பப்படுத்தது நிமித்தம் அநேக காரியங்கள் உள்ள அவயங்கள், அவரோட கண், தலை, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, அவரோட நுரையீரல் கிழிக்கப்பட்டு, ஹார்ட்டில் அநேக காரியம் சொல்லுகிறார்கள். அப்போது அப்படி ஒரு 40க்கு கம்மியாக 39 அடிகள் அவர் வாங்குகிறார். 40 அடி அடிச்சிட்டா மறுபடியும் அடிக்கக்கூடாது. அதனால் 39 அடிகள் அடித்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 1லேருந்து திருப்பி 39 அடிகள். அந்த மாதிரி அநேக காரியங்களை அவர் அடி வாங்கினதுனால அவர் பலவீனமாக இருந்தார். பிழைக்கவே சாத்தியமில்லாத ஒரு கூறாக ஆக்கப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தாராம். எப்படி உயிர்த்தெழுந்தார்? யார் சொல்லுகிறது? அது தூதன் சொல்லுகிறான். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்கள் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். சொல்லியிருந்தா, நானே மரிப்பம்பா, அநேக புறஜாதிகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்களை என்னை அடித்து துன்பப்படுத்தி சிலுவையில் அறைவார்கள், மறிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன், அப்போ கலிலேயாவுக்கு போவோம், நீங்களும் அங்கே வந்துடுங்க சொல்லியிருப்பார். அப்போ இந்த தூதன் என்ன சொல்கிறாரு, அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். யார்கிட்ட சொல்கிறாரு தெரியுமா? மகதலேனா மரியாளுக்கிட்டே சொல்லுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லறை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அவர் இருக்கிறார். யோசேப் என்றவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ண பிளாத்துக்கரத்துலேருந்து வாங்கி இயேசுவை எழுதி வாங்கி அவர் என்ன பண்ணுறார், முறைப்படி அடக்கம் பண்ணுறார். அந்த அடக்கம் பண்ணுற இடத்துல அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்துருந்தார்கள். கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க, கல்லறைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், மறுபடியும் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவங்க விடாமல் என்ன பண்ணுறாங்க, அவரை வருவாருன்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் அவர் மேல் அன்பு பாருங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரம்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். தூதன், அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் மென்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். பிரியமானவர்களே, இந்த மகதலேனா மரியாளும் அந்த மரியாளும்
என்ன மரியாளும் என்ன பண்ணுறாங்க, கல்லறையை விட்டு வரல. அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வெடிகாலம் எழுந்து ஓடுறாங்க, எழுந்து போய் பார்க்குறாங்க, எழுந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி. எவ்வளோ எதிர்பார்ப்பு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? நான் சொல்கிறேன், கடைசி காலத்தை குறித்து எனக்கு நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அநேக இடங்களில் நிலநடுக்கங்கள் வருகிறதையும், தண்ணி வானபரியந்தம் வந்து எல்லாரும் ஓடுறதும், மலைக்கு ஓடுகிறதும், வானத்தின் மதில்கள் திறந்து தண்ணி கொட்டுறதும், வானம் முருகி கீழே கொட்டுறதுமா, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் கடைசி காலத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினான். கடைசி காலத்தை குறித்து இன்னும் ஒரு என்ன தெரியுமா, 1/3 அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்கள், 4 பக்கமும் அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது அப்படியேன்னு கேட்காத ஒரு மனநில பாதிக்கப்பட்டவர்களை தான் நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு சொன்னாரே வருவாரே என்று அங்கே கல்லறையாண்டியே உக்காந்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, விடிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அப்போ அந்த எதிர்பார்ப்போடு நாமும் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போது இன்னொன்று நம்ம வாசிக்கும்பொழுது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை பார்த்தார்கள். பின்பு அவர் பாதங்களை ஆணி பாய்ந்த கரங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, பணிந்து அவங்க கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்களாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலேலேவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவங்க மரித்தவர் உயிர் தெழுந்துட்டாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. அப்போ தான் சொல்ல, பயப்படாதிருங்கள் என்று அவர்கள் சந்திக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கே 11 சீஷர்கள் கலிலியாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, தகவல் போயிடுச்சு, ஓடுகிறார்கள், தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக பிசாசினாலே சோதிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு கர்த்தருடைய ஆவியினாலே அவருடைய உதவினாலே வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை சோதித்தான். பிரியமானவர்களே, அவன் சொல்கிறான், இந்த உலகம் முழுதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என் காலில் வந்து விழு, நான் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் கத்தி பேசும்பொழுது அவன் ஓடிப்போனான். பிரியமானவர்களே பாருங்கள், அப்போ அதை என்ன பண்ணுற ஆண்டவர் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவரோட அதிகாரத்தினாலே அநேக ஊழியக்காரர்கள் அநேக ஜனங்களை அவரிடமாக சேர்க்கிறதுக்கு அந்த அதிகாரம் தான். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம், அந்த அதிகாரத்தை அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த அதிகாரத்தை மனிதர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி இல்லாமல் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆமேன்.
அப்போ பாருங்கள், அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உலகம் முடிவு பறிந்த நமக்கு எப்படி இருக்கிறாராம், சகல நாட்களிலும் நம்ம கூடவே இருக்கிறாராம் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பாவம் சாபத்திலேருந்து வெற்றி சிறந்தார். நமக்கு ஒரு பயம் இல்லை. கடைசி பரியந்தையும் நம்ம நிலை நிற்கும் பொழுது அவர் முடிவு பருந்து நம்மளோட அவர் இருக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சீஷராக்க வேண்டும். பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான சீஷனாக ஆக வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சீஷனாக்கி இருக்கிறீங்களா? சீஷராக இருக்கிறீர்களா? நீங்கள் சீஷராக இருப்பீர்களானால் கண்டிப்பாக மற்றவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை தான் ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியே நீங்கள் உபயோகமாக இருந்தீர்களோ அத்தனை பேரும் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக அவர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் வரப்போகிறார். வரும்பொழுது நாம் வெறுங்கையோடு போகக்கூடாது. அநேக ஆத்துமாக்கு சொந்தக்காரராக மாறப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ நான் வந்தேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அநேக ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாக சீஷராக மாற்றப்பட வேண்டும். நம்ம ஊழிய மட்டும் செஞ்சால் போகிற, மற்றவர்களையும் ஊழியம் செய்ய வைக்க வேண்டும். ஐ இந்த வசனம் அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்று நம்புகிறேன். உயிர்த்தெழுந்தவரை மரித்தார் என்று நம்ம பார்க்க வேண்டாம். சிலுவிலே அவர் வெற்றி சிறந்தார். சில பேர் சொல்லுவாங்க சிலுவில் அவரை காப்பாற்றிக்க முடியலன்னு சொல்லுகிறார். இல்லை, அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். அவர் சதா காலங்களிலும் முடிவு பறிந்த நம்மளோட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.